வணக்கம் தமிழா. ரயில்வேயில் வரக்கூடிய தேர்வுகளான குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி, ஜேஇ டெக்னீஷியன் போன்ற அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்துல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது அறிவுபூர்வ பகுதியிலிருந்து பார்க்க போறோம். எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3ல 2024 டிசம்பர் 20 செகண்ட் ஷிப்ட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு தேர்வு வரையா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்டிபிசி பார்த்தோம், இப்போ டெக்னீஷியன் கிரேட் 3 பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு தடவை வரும். அதே மாதிரி திரும்ப ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம கண்டினியூஸா கொடுத்துட்டு இந்த சீரியஸை ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க. உங்களுடைய நண்பரும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரயில்வே தேர்வுக்கான சிறந்த புத்தகம் நம்மளோட தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்டடி பேக்கேஜாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 7 புக்ஸ் வரும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃப் ஆகும், டெஸ்ட் சீரியஸ் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இதோட பிரைஸ் 1799 மட்டும்தான். விருப்பம் மூலம் கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சமன்பாட்டில் ஏ என்பது பிளஸ், பி என்பது மைனஸ், சி என்பது வகுத்தல் மற்றும் டி என்பது பெருக்கல் என்றால் கேள்விக்குறியின் இடத்தில் என்ன வரும்? ஓகேங்களா? ஆக்சுவலா என்ன கொஸ்டின் இது? குறியீடுகளை மாற்றி அமைத்தல். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குறியீடை நீங்க மாத்த போறீங்க. அவ்வளவுதான். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 18. அடுத்து என்ன இருக்கு? சி. அப்ப சி இங்க என்னது? சி என்பது வகுத்தல். அடுத்து 6. டி என்பது என்னது? பெருக்கல். அடுத்து 18. ஏ என்பது என்னது? பிளஸ் 6. பி என்பது என்னது? மைனஸ் 18. ஓகே, இப்ப என்ன பண்ணானு போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். அப்ப போர்ட் மாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கா? இல்ல. அடுத்து ஆஃப் ஃபில் இது மாதிரி இது இருக்கா? இல்ல. அடுத்து என்ன? டிவிஷன். ஓகே, வகுத்தல் இருக்கு. அப்ப 18 வகுத்தல் 6. 18 வகுத்தல் 6 எவ்வளோ? 3. அடுத்து என்ன பண்ணும்? பெருக்கணுமா? இப்ப வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கல். அப்ப 3 இன்ட்டு 18 எவ்வளவு வரும்? 54 பிளஸ் 6 மைனஸ் 18. இப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் நம்பரோட கூட்டுங்க. 54 6 கூட்டினா 60. அப்ப 60 மைனஸ் 18 ஆன்சர் எவ்வளவு வரும்? 42. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்போது கண்டிப்பா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. எக்ஸ் ஒய் மதிப்புகளை கண்டறிவிடணும். ஓகே, அதாவது இந்த பக்கம் உள்ள விகிதமும் இந்த பக்கம் உள்ள விகிதமும் எனக்கு சமமாக இருக்கு. அப்ப எக்ஸ் உடைய மதிப்பு ஒய்யுடைய மதிப்பும் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சைடு நம்பர் கொடுத்துருப்பாங்க, நம்ம இது மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணாங்க, ரெண்டு சைடுமே கொடுத்துறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இங்க ஒரு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 7. ஒய்யோட மதிப்பு 193. அப்ப எக்ஸுக்கு 7. அப்ப 7 இஸ்டு 117 டபுள் இஸ்டு 15 இஸ்டு 193. ஓகே, இப்ப பாருங்க 7ல இருந்து 17. ஓகேங்களா? 7ல இருந்து 117 ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்க. எப்படி தொடர்புபடுத்தலாம் பாத்தீங்கன்னா, இந்த 7 16ஆல பெருக்குங்க. 7 16ஆல பெருக்குனா 112. அதோட 5 கூட்டியிருக்காங்க. அப்ப 117 வரும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்ப இங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க 193 எப்படி வரும் பாத்தீங்கன்னா, 15 13ஆல பெருக்கி 2 கழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 15 13ஆல பெருக்குனா 195. 2 கழிச்சு அப்ப பாருங்க, இங்க 16 பெருக்கி 5 கூட்டுறாங்க. இங்க 13ஆல பெருக்கி 2 கழிக்கிறாங்க. எனக்கு ரெண்டு இது சேமா வருதா? ஏன்னா இதோடைய பேட்டர்னுக்கு சேமா வந்தாதான் அந்த எக்ஸ் உடைய மதிப்பு ஒய்யோட மதிப்பு சரி. அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்ப செகண்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 9. அப்போ 9 இஸ்டு 117 டபுள் இஸ்டு 15 இஸ்டு ஒய்யோட மதிப்பு எவ்வளவு? 195. இப்ப பார்க்கலாம். 9ல இருந்து 117 எப்படி வரும்னா, 9 13ஆல பெருக்கினா 117. 9 13ஆல பெருக்கினா 117. அதே மாதிரி 15 13ஆல பெருக்கினா 195. ஓகே, இப்ப வருதுங்களா? அப்ப பாருங்க, இங்கேயும் 13ஆல பெருக்கிருக்கும், இங்கேயும் 13ஆல பெருக்கும். ரெண்டுமே சேமா இருக்கா? அப்ப ரெண்டுமே சேமா இருந்தா அப்ப அந்த விகித சமமும் சமமா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்து இது ஒரு கொஸ்டின் பாருங்க, அரேஞ்ச் பண்ண போறோம். இப்ப என்ன பண்றாங்க? 7 நபர்கள் இருக்காங்க. ஏ பி சி டி எல் எக்ஸ் ஒய் மற்றும் இசட். ஆக 7 நபர்கள் வடக்கு நோக்கி ஒரு கிடைவரிசையில் அமர்ந்துள்ளனர். ஓகே, அப்ப வடக்கு நோக்கினா எனக்கு இதான் வடக்கு. ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேரா? அப்ப என்ன பண்ணலாம்? 7 பேருக்கு என்ன பண்ணுவாங்க? நம்பர் போட்டு 1 2 3 4 5 6 7. ஓகே, அப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? வடக்கு நோக்கி இருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்து இசட் என்பவர் மட்டும் என்ன பண்ணுங்க? டீக்கு வலதுபுறத்துல இருக்காரு. ஓகே, இப்ப வலதுபுறங்கிறது எப்படி போகும் பாத்தீங்கன்னா,
ஓகேங்களா. இந்த சைடு போனா என்னது, இந்த போனா வலது புறம், இந்த சைடு வந்து என்னது இடது புறம். ஓகேங்களா, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப வலது புறம். ஓகேவா. அப்ப டிக்கு வலது புறத்தில் யார் இருப்பாங்க, இசட் என்பவர் மட்டும்தான் இருக்கணும். அப்ப டி எங்க போடலாம், இங்க போடுங்க. அப்ப டிக்கு வலது புறம் யார் மட்டும் தான் இருப்பாங்க, இசட். டிக்கு வலது புறம் யார் மட்டும் தான் இருக்காங்க, இசட் மட்டும் தான் இருக்காங்க. அடுத்து ஏக்கு இடதுபுறத்தில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்ப ஏக்கு இடதுபுறத்துல என்னது, 3 பேரா, அப்ப இவங்க தான் 3 பேர். அப்ப ஏ என்ன பண்ணலாம், இங்க போடுங்க. அப்ப ஏக்கு இடதுபுறத்துல 3 பேர் இருக்காங்க. ஏக்கு இடதுபுறத்துல 3 பேர் இருக்காங்க. அடுத்து டி மற்றும் எல்லுக்கு இடையில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஆல்ரெடி டி இருக்கு. ஓகேங்களா. அப்ப எல் எங்க போட முடியும், இந்த சைடு போகாது. அப்ப இந்த சைடு வருமா. அப்ப எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேரா. 1 2 3. அப்ப எல் இங்க போடுங்க. ஓகே. அப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லுக்கும் டி இடையில 3 பேர் இருக்காங்க. ஓகே. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒய் என்பவர் இசட்டின் இடதுபுறத்தில் ஏதாவது ஒரு இடத்திலும். ஓகேவா. சரி, ஒய் என்பவர் எக்ஸின் இடதுபுறம். ஓகேவா. அப்ப எக்ஸுக்கு இடதுபுறத்தில் யார் இருக்காங்க, ஒய். எக்ஸுக்கு இடதுபுறத்துல ஒய் ஏதாவது ஒரு இடத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப எக்ஸுக்கு இடதுபுறத்துல ஒய். அதே மாதிரி பிக்கு வலதுபுறத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு. அப்ப பிக்கு வலதுபுறத்துல ஒய், எக்ஸுக்கு இடதுபுறத்துல ஒய், பிக்கு வலதுபுறத்துல ஒய். அப்ப நீங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் எனக்கு வரணும். அப்ப பிக்கு அப்புறம் ஒய் வரணும், ஒய்க்கு அப்புறம் எக்ஸ் வரணும். அப்ப மீதி 3 இடம் பெண்டிங் இருக்கா. அப்ப இந்த 3 அப்படியே தூக்கி போடுங்க. அப்ப பி ஒய் எக்ஸ். அப்ப எல்லாமே ஃபில் பண்ணியாச்சா பாருங்க. பிக்கு வலதுபுறத்துல ஒய் இருக்காரு, எக்ஸுக்கு இடதுபுறத்துல ஒய் இருக்காரு. கரெக்டா வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் அது, பி மற்றும் எக்ஸ் இடையே எத்தனை நபர்கள் அமர்ந்திருக்காங்க. ஓகே பாருங்க. இப்ப பி இங்க இருக்கு, எக்ஸ் இங்க இருக்கு. அப்ப பிக்கும் எக்ஸுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர்ல இருப்பாங்க. ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். அப்ப பிக்கும் எக்ஸுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. அடுத்து திரும்ப பாருங்க, ஒரு வட்ட மேஜை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஏ பி இ ஜி பி எல் மற்றும் எம். மொத்தம் இங்க 7 பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், வட்ட மேஜை சுத்தி உட்காந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வட்ட மேஜை வரைஞ்சுக்கலாம். எத்தனை பேர், 7 பேருக்கு 7 சேர் போடலாம். 1 2 3 4 5 6 7. ஓகே. அப்ப 7 போட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஏ என்பவரின் வலம் இருந்து எண்ணும் போது. ஓகேவா. இதுல வலது புறங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும். ஓகேங்களா. வலதுங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும், இடதுங்கிறது கிளாக் வைஸ்ல போகும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப வலம் இருந்துன்னா நான் இப்படிதான் போகுவேன். ஓகே. அப்ப வலம் இருந்து என்னும் போது ஏ மற்றும் எம்முக்கு இடையே 2 பேர் தான் இருக்கணும். ஓகே. அப்ப ஏ இங்க நான் வச்சுக்கிறேன். அப்ப வலது புறம் இருந்து 2 பேர் தானே, 1 2. அப்ப என்ன பண்ணலாம், எம் இங்க போடுங்க. அப்ப ஏக்கும் எம்முக்கு இடையில 2 பேர் வலது புறமா தான் நான் பார்த்திருக்கேன். அடுத்து எல் என்பவரின் வலமிருந்து எண்ணும் போது பி மற்றும் எல் இடையே 3 நபர்கள் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஓகே. இதெல்லாம் டக்குன்னு போட முடியாது, பெண்டிங் வச்சுக்கிறேன். இப்ப அதை இந்த ஸ்டேட்மெண்ட் பாரு. எம் என்பவர் எல்லின் உடனடி வலதுபுறம். ஓகேவா. அப்ப எல்லுக்கு உடனடி வலதுபுறத்தில் யார் இருப்பாங்க, எம்மா. அப்ப எல் எங்க போடுங்க. அப்ப எல்லுக்கு உடனடி வலதுபுறம் யாரு, எம். வந்துருச்சுங்களா. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, எல் என்பவரின் வலதுபுறம் தான் என்ன சொல்றாங்க. அப்ப எல்ல இருந்து வலதுபுறம் இந்த சைடு தான் அப்படியே வரப்போகுது. எல்லுக்கும் பி கிட்ட எத்தனை பேர் இருக்கணும், 3 பேரா. அப்ப எல் இங்க இருக்காங்க. அப்ப 3 வருமா, 1 2 3. அப்ப பி எங்க போடுங்க. ஓகேங்களா. எல்ல இருந்து வலதுபுறமா பார்த்தே எல்லுக்கும் பி இடையில 3 பேர் இருக்காங்க. அடுத்து இ என்பவர் ஜியின் உடனடி வலதுபுறம். அப்ப ஜியுடைய வலதுபுறம் தான் யார் வருவாங்க, ஜியுடைய வலதுபுறம் தான் யார் வருவாங்க, இ வருவாங்க. அப்ப ஜி எனக்கு கண்டினியூஸா தான் இருக்கணும். அப்ப எனக்கு எந்த இடத்துல 2 பிளேஸ் இருக்கு பார்த்தா இங்க தான் இருக்கு. ஓகேங்களா. அப்ப ஜிக்கு வலதுபுறத்துல இ, ஜிக்கு வலதுபுறத்துல இ அமர்ந்திருக்காங்க. அப்ப பி என்பவருக்கு வலதுபுறத்தில் 4 அமர்ந்திருப்பவர் யார். ஓகே. இதுல இருந்து யார் போடாம இருக்கும், பி தான் போடாம இருக்கும். ஓகே. அப்ப பியை வச்சுக்கோங்க. அப்ப வலதுபுறத்தை வந்து பார்க்கணும்னா இந்த சைடு தான் பார்க்கணும். எத்தனை ஆளு, 4வது நபர். அப்ப 1 2 3 4. அப்ப ஆன்சர் அது இ, ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பே த டாக்ஸ் என்பது GISATA என்றும், ஃபைல் டாக்ஸ் ரிட்டர்ன் என்பது RIZISA என்றும், மற்றும் கீப் த டாக்ஸ் ஃபைல் என்பது QISIGIZI என்றும் எழுதப்பட்டுள்ளது எனில் கொடுக்கப்பட்டுள்ள மொழியில் ஃபைல் என்பது எப்படி எழுதப்பட்டுள்ளது. இப்ப என்ன பண்ணானு, ஃபைல் என்பது எங்க அந்த வார்த்தை இருக்குன்னு செக் பண்ணும். எங்க இருக்குன்னு பாக்குறோம், ஃபைல். ஓகேங்களா. ஃபைல் இங்க இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைலுங்கிறது இங்கே இருக்கு. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல இல்ல.
அப்ப ஃபர்ஸ்ட்ல இல்லைன்னா அப்ப இந்த ஜிஐ எஸ்ஐ டிஐ எனக்கு ஆன்சர் வராது. ஓகேங்களா? அப்ப ஏன்னா இங்க ஃபைலுங்கிறது இல்லைல்ல, அப்ப இது மூணுமே எனக்கு வராதா? அப்ப ஜிஐ வராது, எஸ்ஐ வராது, அதே மாதிரி டிஐ வராது, ஆப்ஷன் எனக்கு இல்ல. ஓகேவா? அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் தான் மீதி இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, அப்ப செகண்ட் இப்ப இதை செக் பண்ணுவோம், இதையும் தான் நான் பார்க்க போறேன். இன்னும் ரெண்டு இடத்துல தான் ஃபைல் இருக்கு. ஓகே, இப்ப பார்த்தோம்னா QI QI இங்க இருக்கு, பட் QI இங்க இல்ல. அப்ப கண்டிப்பா QIயும் எனக்கு இல்ல. ஓகேங்களா? அப்ப எனக்கு எது ஆன்சர் இருக்க முடியும்? ZI தான் எனக்கு இருக்க முடியும். ஏன்னா ZI இங்கே இருக்கு, ZI இங்கேயுமே இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஃபைலுக்கான குறியீடுனா அது ZI. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணும், ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணியே கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா GI SI DI வராது, அது ரெண்டு ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து பார்க்கும்போது QI இங்க மட்டும் தான் இருந்துச்சு, பட் இங்க இல்ல. அப்ப அது QI எனக்கு வராது. அப்ப ஆன்சர் அது Z. அடுத்து அறிக்கைகள் முடிவுகள். இங்க அறிக்கை என்ன கொடுத்தா பாத்தீங்கன்னா, சில மெத்தைகள் மணிகள் ஆகும். சில மெத்தைகள் மணிகள். அப்ப மெத்தை மணி, சில மெத்தைகள் மணிகள் ஆகும். அதே மாதிரி அனைத்து மெத்தைகளும் எனக்கு என்ன ஆகும்? இயந்திரங்கள் ஆகும். அனைத்து மெத்தைகளும் எனக்கு என்னது? இயந்திரங்கள் ஆகும். ஓகே, அப்ப எனக்கு இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கும். இப்ப முடிவை செக் பண்ணலாம். அனைத்து இயந்திரங்களும் மெத்தைகள் சரியா? அனைத்து இயந்திரங்களும் மெத்தைங்கிறது எனக்கு தவறு. ஏன் அப்படின்னா, ஏன்னா இயந்திரத்தை சுத்தி எந்த ரவுண்டுமே இல்ல. அனைத்து மெத்தையும் இயந்திரம் தான் சரி, அனைத்து இயந்திரம் மெத்தைங்கிறது எனக்கு அது தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்டுறான் பாத்தீங்கன்னா, இந்த சில அப்படின்னு சொன்னாங்கன்னா சரியா இருக்கும். சில இயந்திரங்கள் மெத்தைகள் சொன்னா சரி, அனைத்து இயந்திரம் மெத்தைகள் சொல்றது தவறு. ஓகே, அடுத்து சில மணிகள் இயந்திரங்களா இருக்குமா? இருக்கும். ஏன்னா பாருங்க, எனக்கு இதான மணி, இதுதான் மணி, இயந்திரமே எனக்கு அதுக்குள்ள வருது இல்ல. அப்ப என்ன வரும்? சில மணிகள் இயந்திரங்களாகவும் இருக்கும், சில இயந்திரங்கள் மணிகளாகவும் இருக்கும். அப்ப என்னது? இது சரி. அப்ப முடிவு இரண்டு மட்டும் பின்பற்றுது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், அடுத்து வரக்கூடிய எண் எனக்கு என்ன வரும்? 433, 414, 376, 319, 243. அடுத்து என்ன வரும்? ஓகேங்களா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? நம்பர் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா ஒரே மாதிரி தான் குறையுது. அப்ப என்ன பண்ணலாம்? எவ்வளவு குறையுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறையும் பாத்தீங்கன்னா, 19 குறைக்குது. ஏன்னா 433ல 19 குறைச்சோம்னா 414. அடுத்து 414 இருந்து அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 38 குறையுது. ஓகேங்களா? அடுத்து 376ல இருந்து 319க்கு எவ்வளவு குறையும் பாத்தீங்கன்னா, ஒரு 57 குறையுது. ஓகேங்களா? அப்ப 19, 38, 57 அப்ப என்னது? 19 மடங்காக உங்களுக்கு குறைஞ்சிட்டே போகுது பாருங்க. இப்ப 57, அப்ப 57க்கு அப்புறம் நீங்க எவ்வளவு குறையும்? 76 குறைஞ்சிருக்கும். ஓகேவா? 319ல 76 கழிச்சு எவ்வளவு வரும்? 243. ஓகேங்களா? இப்ப அடுத்து எது குறையும் பாருங்க. அப்ப 19க்கு அடுத்து என்ன வரும்? 95 குறையணும். அப்ப 243ல 95 குறைக்க போறேன். அப்ப 3 5 15 போச்சுன்னா 8, 3, அப்ப 3 9 13 போச்சுன்னா 4, மீதிங்க 1. அப்ப ஆன்சர் வரும் 148. அப்ப இங்க சீக்வன்ஸ் எப்படி போகுது பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ்ங்கிறது 19 மடங்கா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து உறவுமுறை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா P into Q. ஓகே, P into Q. அப்ப ஃபர்ஸ்ட் இதுதான். அப்ப என்ன சொல்றாங்க? இரண்டாவது நபருடைய தந்தை தான் யாரு? A. அப்ப இரண்டாவது நபர் யாரு? Q. அப்ப இரண்டாவது நபருடைய தந்தை தான் யாரு? A. அப்ப இரண்டாவது நபருடைய தந்தை தான் இங்க ஆன்சர். அப்ப Q என்பவருடைய தந்தை யாரு? P. அடுத்து Q வகுத்தல் 6. அப்ப வகுத்தல் என்பது என்ன சொல்றது? இரண்டாவது நபருடைய சகோதரி தான் முதல் நபர். அப்ப இரண்டாவது நபர் யாரு இங்க? 6. அப்ப 6உடைய சகோதரி தான் முதல் நபர். 6உடைய சகோதரி தான் முதல் நபர் Q. அடுத்து R மைனஸ் S. மைனஸ் S என்பது என்ன சொல்ல வருது? இரண்டாவது நபரின் மனைவி தான் A. ஓகேவா? அப்ப இரண்டாவது நபர் இங்க யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா S. அப்ப இரண்டாவது நபரின் மனைவி தான் யாரு? 6. அப்ப இவங்க கணவன் மனைவி. ஓகேங்களா? அடுத்து S இன்டு D. அப்ப இன்ட்டுங்கிறது என்ன சொல்ல வருது? இரண்டாவது நபருடைய தந்தை தான் முதல் நபர். அப்ப T உடைய தந்தை தான் யாரு? S. அப்ப T உடைய தந்தை தான் யாரு? S. ஓகே, இப்ப என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, P என்பவர்
டீக்கு என்ன வரும்? அப்ப டீக்கு தான் உணவு கேட்கறாங்க. அப்ப டீ தான் என்ன சொல்லணும்? பீய பார்த்து உறவு சொல்லணும். எப்படி சொல்லுவாரு? எப்படி சொல்லுவாங்க? டீயுடைய தந்தை தான் எஸ். அப்ப டீயுடைய அம்மா யாரு? ஆர். ஓகேவா? அப்ப அம்மாவுடைய அப்பா தானே இவங்க. அப்ப என்ன சொல்ல போறேன்னா இவங்க 2 பேருமே என்னது? சகோதரிகள். ஓகே, இவங்க 2 பேருக்குமே தந்தை வாரு பி தான். அப்ப தாயுடைய தந்தை தான் அவங்க. ஓகே, ஆன்சர் என்னது? தாயினுடைய தந்தை தான் பி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஹேண்ட் ஹர்ட் மீ என்பது ஒய்கே இசட்ஏ ஜேஏ சிஎம் என்றும் டிக்கி ஹர்ட் என்பது பிடி ஒய்ஓ ஜேஏ என்னும் எழுதப்பட்டு எண்ணி அந்த கொடுக்கப்பட்ட மொழியில் ஹர்ட் என்பதன் எப்படி எழுதப்படுகிறது? அப்ப இது எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட்லயும் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே அப்ப எந்த எழுத்து பொதுவா இருக்குன்னு பாருங்க. பாருங்க, ஒய்கே 2 இடத்துலயுமே இருக்கா? இல்ல. அடுத்து ஜேஏ 2 இடத்துலயுமே இருக்கு. ஜேஏ வந்து 2 இடத்துலயுமே இருக்கு. சிஎம் 2 இடத்துல இல்ல. அப்ப ஜேஏ தான் எனக்கு ஆன்சர். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் லாஸ்ட். 10வது கொஸ்டின். வடக்கு நோக்கிய மக்களின் ஒரு கிடை வரிசையில் ஸ்ரேயா இடது முனையிலிருந்து 11வது இடத்துல இருக்காங்க. ரவி இடது முனையிலிருந்து 12வது இடத்துல உள்ளார். ரவி என்பவர் ஸ்ரேயாவுக்கும் ராகுலுக்கும் மிக சரியாக இடையில் உள்ளார். வரிசையின் வலது முனையிலிருந்து ராகுல் 15வது இடத்தில் இருந்தால் அவ்வரிசையில் எத்தனை நபர்கள் இருப்பாங்க? ஓகே ஓகே, வடக்கு நோக்கி அப்படின்னா இதுதான் வரிசை. அப்ப என்ன பண்ணா இப்படி போட்டுக்கலாம். இப்ப ஸ்ரேயா இடது முனையிலிருந்து பார்க்க போறோம். ஓகே, இடது முனையிலிருந்து எத்தனாவது ஆளு? 11வது ஆள். இப்ப 11வது ஆள் யாரு? ஸ்ரேயா. அடுத்து ரவி வந்து பாத்தீங்கன்னா இடது முனையிலிருந்து 12வது ஆள். அப்ப இடது முனையிலிருந்து 12வது யாரு? ரவி. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ரவி வந்து எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயாவுக்கும் ராகுலுக்கும் மிக சரியாக இடையில் இருப்பான்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப ஸ்ரேயாவும் ரவியும் பக்கத்து பக்கத்தானே இருக்காங்க. அப்ப சென்றுங்கிறது எப்படி வரும்? இந்த 13வது இடத்துல தான் இப்ப யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இடது புறத்துல இருந்து. ஓகேங்களா? இடது புறத்துல பார்க்கும்போது இப்ப யார் இருக்கணுங்க? ராகுல் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து இடது புறத்துல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இடது புறத்துல 11வது அப்ப ஸ்ரேயா, 12வது ரவி, அப்ப 13வது இருப்பா? ராகுல் இருப்பாங்க. அப்ப ஸ்ரேயாவுக்கு ராகுலுக்கு நடுவுல கரெக்டா ரவி இருப்பாரு. ஆனா இந்த ராகுலுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வலது புறத்துல இருந்து 15வது ஆள். ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா வலது புறத்துல இருந்து எத்தனாவது ஆள்? 15வது நபர். ஓகே, அப்ப எனக்கு இது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த சைடு ஃபுல்லா 15 பேர் இருக்காங்க. அப்ப இந்த சைடு ஃபுல்லா எவ்வளவு பேர் இருப்பாங்க? இங்கிட்டு 12 பேர் தான் இருக்காங்க. அப்ப 15, இங்கிட்டு ஒரு 12 பேர் இருக்காங்க. மொத்தம் பேர் வரும் 27 பேர் இருப்பாங்கப்பா. ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அவர் வலது புறத்துல இருந்து 15வது நபர். அப்ப ரவிக்கு இந்த சைடு எவ்வளவு இருப்பாங்க? 12 பேர் தான் இருப்பாங்க. மொத்தம் 27 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். அடுத்து திசைகள் கொஸ்டின். சாஹித் என்பவர் ஏ என்ற புள்ளியில் தொடங்கி மேற்கு நோக்கி 20 கிலோமீட்டர் ஓட்டிஸ். ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்றோம். ஏ ஓகே, என்ன பண்றாரு? மேற்கு நோக்கி போறாரா? எவ்வளவு போறாரு? 20 கிலோமீட்டர். அப்ப மேற்கு நோக்கி எவ்வளவு? 20 கிலோமீட்டர். இங்க வந்தாச்சு. அடுத்து என்ன பண்றாரு? இடதுபுறம் திரும்புற. அப்ப இடதுபுறம் எனக்கு எங்கிட்டு வரும்? இடதுபுறம்னா கீழே. எவ்வளோ? 20 கிலோமீட்டர். திரும்ப 20 கிலோமீட்டர் வந்தாச்சு. திரும்ப என்ன பண்றாரு? இடதுபுறம் திரும்பி 15. ஓகே, அப்ப இடதுபுறம் திரும்பி ஒரு 15. ஓகே, அடுத்து இடதுபுறம் திரும்பி 12. அப்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 12. அடுத்து அவர் பின்ன கடைசியாக வலதுபுறம் திரும்புறாரு. அப்ப வலதுபுறம் திரும்பி எவ்வளவு போறாரு? வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போறாரு. அப்ப வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு வரும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 20. இப்ப இதுல இங்க இருந்து இங்க வரைக்கும் 15, இதோட டிஸ்டன்ஸ் ஒரு 5, மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 20 ஆயிடுச்சு. அப்ப இந்த கோடு எப்படி இருக்கும்? நேர் கோட்டுல தான் இருக்கும். அதே மாதிரி இதோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 20. அதுல 12 வந்து அங்கிட்டு போயிட்டாரா? அப்ப ரிமைனிங் எவ்வளவுதான் இருக்கும்? 8 கிலோமீட்டர் தானே இருக்கும். அப்ப ஆன்சர் அது 8 கிலோமீட்டர். இது எந்த புள்ளி அடைகிறாரு? பி என்ற புள்ளி அடைகிறாரு. அப்ப பி ல இருந்து ஏக்கு போகணும். அப்ப எந்த திசை நோக்கி போனானு? வடக்கு நோக்கி நாம் போகணும். அப்ப மீண்டும் ஏ புள்ளியை அடைய 8 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நான் போகணும். அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு எது? பாருங்க, ஒய் இ எஃப் வி எஃப் ஐ எஸ் ஜி எல் பி ஹெச் ஓ. அடுத்து எனக்கு என்ன வரும்? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எழுத்துனா ஒய்யா? அப்போ ஒய்னா 25, வீணா 22, எஸ்னா 19, பீனா 16. அப்ப எனக்கு என்ன ஆகுது? 3 குறையுது, இங்கேயும் 3 குறையுது, 3 குறையுது. அப்ப நானும் 3 குறைப்பேன். 14 3 குறைச்சா எவ்வளவு வரும்?
13. 13 என்பது எவ்வளோ? எம். இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம். எங்க தான் இருக்கு? ஆன்சர்னா ஒரு MIR அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சு பாருங்க. இப்போ செகண்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா EFGHI கண்டினியூஸா வருது. எம்முக்கு அப்புறம் ஐ. நீங்க எம் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து அறிக்கைகள் முடிவுகள். அனைத்து சட்டைகள் என்னது? பேண்ட்கள். ஓகே, அப்ப சட்டை. அனைத்து சட்டையும் என்னது? பேண்ட். அடுத்து அனைத்து பேண்ட் என்னது? டை. அனைத்து பேண்ட் என்னது? டை. அடுத்து எந்த ஒரு டையும் ஜீன்ஸ் இல்லை. அப்ப ஜீன்ஸ் வந்து தனியா இருக்கும். அப்ப ஜீன்ஸுக்கும் இந்த மூணுக்குமே தொடர்பு இல்லை. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் முடிவு என்ன கொடுக்குறாங்க? எந்த ஒரு ஜீன்ஸ்களும் பேண்ட்கள் இல்லை. சரிதான். ஏன்னா ஜீன்ஸுக்கும் பேண்ட்டுக்கும் தொடர்பு இல்லை. அப்ப இல்லைன்னு சொன்னா தானே சரி. அப்ப கண்டிப்பா முதல் முடிவு சரியானது. அடுத்து அனைத்து பேண்டுகளும் சட்டைகள் சரியா? ஏன்னா அனைத்து பேண்டுகளும் டையில வரும். அனைத்து பேண்டும் சட்டைகள் வராது. அப்ப இது தவறு. ஏன்னா சில பேண்டுகள் சட்டைகள் சொன்னா சரி. ஆனா அனைத்து பேண்டும் சட்டைகள் சொன்னா தவறு. அப்ப என்னது பாத்தீங்கன்னா முடிவு ஒண்ணு மட்டும்தான் பின்பற்றுது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து திரும்ப பாருங்க. ஆங்கில அகரவரிசை அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் PLSO என்பது VRYU உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் MIPL என்பது SOVR உடன் தொடர்புடையதில் IELH உடன் எது தொடர்புடையதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு இரண்டு இணை கொடுத்துட்டு மூன்றாவது இணை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரு இணையை எப்படின்னு செக் பண்ணுங்க. இந்த ரெண்டாவது நமக்கு தேவையே இல்லை. இதை கரெக்டா நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப முதல் எழுத்துக்கு முதல் எழுத்து பி, இங்கன்னா அது பி. அப்ப பி என்பது எவ்வளோ? 16. வி என்பது எவ்வளோ? 22. அப்ப இங்க என்ன இருக்கு? 6 கூடி இருக்கா? அப்ப நீங்களும் ஃபர்ஸ்ட் 6 கூட்டுங்க. ஐன்னு எவ்வளோ? 9. அப்ப 9 6 கூட்டினா 15. 15 என்னது? ஓ. இப்போ முதல் எழுத்து ஓ எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் லாஸ்ட். அப்ப கண்டிப்பா 2 3 கிடையாது. இப்ப செகண்ட் எழுத்து பார்க்கலாம். எல்லுன்னா எவ்வளோ? 12. இங்க 6னா 18. அப்ப இங்க என்னது? எனக்கு 6 கூடுது. அப்ப இங்க என்ன பண்ணும்? 6 தான் கூட்ட போறேன். 5. ஈயோட மதிப்பு 5 தானே. அதுல 6 கூட்டினா 11. 11 எனக்கு என்ன வரும்? கே. அப்ப செகண்ட் எழுத்து கே. இங்கேயும் கே தான் இருக்கு. அப்ப எலிமினேட் பண்ண முடியாது. இப்ப மூணாவது எழுத்து இங்க 10 எஸ்னா 19, ஒய்னா 25. அப்ப 6 தான் கூடுது. அப்ப எல்லுனா 12, 6 கூட்டினா 18. 18 என்பது அது ஆர். அப்ப ஆன்சர் அது மூணாவது எழுத்து ஆர் வரும். நீங்க அப்படின்னா அது கே என் வராது. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. அப்போ OKRN அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். அடுத்து இதுல பாருங்க குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? TACF, செகண்ட் NKMP, மூணாவது GDFI, நான்காவது ஓகே. இப்போ முதல் எழுத்து பாருங்க DC. என்ன ஆகுது? ஒண்ணு குறையுதா? NM ஒண்ணு குறையுது. GF ஒண்ணு குறையுது. JI ஒண்ணு குறையுது. அப்ப இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. இப்ப செகண்ட் எழுத்தை பார்க்கலாம். அப்ப செகண்ட் எழுத்து என்ன இருக்கு? ஏ, இங்க எஃப். அப்ப ஏங்கிறது 1, எஃப்ங்கிறது எவ்வளோ? 6. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. அடுத்து கேங்கிறது எவ்வளோ? 11. பீனா 16. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. அடுத்து டி என்பது எவ்வளோ? 4. ஐ என்பது எவ்வளோ? 9. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. இங்க ஜி என்பது எவ்வளோ? 7. எம் என்பது எவ்வளோ? 13. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. அப்ப இங்க என்ன இரண்டாவது எழுத்து வச்சு பார்க்கும்போது இந்த மூணுலுமே 5 தான் டிஃபரன்ஸ் வந்துச்சு. பட் இங்க மட்டும் எவ்வளவு வருது? 6ன்னு வருது. அப்ப எனக்கு இதை வேறுபட்டதா? அப்ப ஆப்ஷன் லாஸ்ட் தான் எனக்கு என்னது? குழுவில் சேராத ஜோடி. அடுத்து திரும்ப பாருங்க. அதே பேட்டர்ன் கொஸ்டின் பாருங்க. TPVS உடன் தொடர்புடையது LHNK. ஓகேங்களா? நம்ம இதை மட்டும் கரெக்டா என்னன்னு பார்ப்போம். இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு என்ன இருக்கு? டி எவ்வளோ? 20. எல்லுனா 12. அப்ப 20 12 அது 8 குறையுதா? அப்ப அதே மாதிரி ஆறுனா 18. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 8 குறைக்கணும். 18 குறைச்சா 10. 10 அது ஜே. அப்ப ஜே எங்க இருக்கு? இரண்டு இடத்துல இருக்கு. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட் வராது. இப்ப செகண்ட் ரெண்டுமே எஃப் தானே. அப்ப கண்டுபிடிக்க முடியாது. மூணாவது எழுத்தை பாருங்க. மூணாவது எழுத்துக்கு என்ன இருக்கு? வின்னு எவ்வளோ? 22. இங்க மூணாவது எவ்வளோ? 14. ஓகேங்களா? அப்ப 22 பாருங்கன்னா அது இங்கே 8 தான் குறையுது. அப்ப மூணாவது நான் பார்க்க போறேன். டி என்பது எவ்வளோ? 20. 8 குறைச்சா 12.
12ங்க என்ன வரும் 7. ஓகேங்களா? அப்ப மூணாவது எனக்கு எல் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஜே கண்டுபிடிக்கும் போது ரெண்டு ஆப்ஷன் எலிமெண்ட் ஆயிடுச்சு. அப்ப மீதி ரெண்டு ஆப்ஷன்ல செகண்ட் எழுத்து சேமா இருந்தாலும் கண்டுபிடிக்கல. மூணாவது எழுத்து மட்டும் தான் பார்த்தேன். இங்க ஐ இருந்துச்சு, இங்க எல் இருந்துச்சு. எனக்கு எல் வந்தா தான் சரியா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து குழுவில் சேராத எழுத்து தொகுப்பு எது? ஓகே பாருங்க, எம் ஓ கியூ. இதுக்கு என்ன பண்ணலாம், எண்களை ஃபர்ஸ்ட் போடுங்க, நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். 13, 15, 17. அப்ப என்னது, ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2 தான் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க இசட் என்பது 26ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 26. அப்ப பிங்கிறது 28, டிங்கிறது 30. அப்ப இங்க என்ன டிஃபரன்ஸ் 2 தான் வருது. அடுத்து இங்க ஏங்கிறது 1, ஜிங்கிறது 7, ஹச்ங்கிறது 8. பட் இங்க டிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நாலாவது பார்த்தோம்னா கியூனா 17, எஸ்னா 19, யூனா 21. அப்ப இங்க டிஃபரன்ஸ் 2 வருது. பட் இங்க அது மாதிரி டிஃபரன்ஸ் 2 வரல. ஓகேவா? இங்க எல்லாத்தையும் 2 கூடுச்சு. இங்க ஃபர்ஸ்ட் 6 கூடுது, அப்புறம் 1 கூடுது. அப்ப எனக்கு என்னது, இதுதான் குழுவில் சேராத ஜோடி. அடுத்து அறிக்கை காரணங்கள். அறிக்கை என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நாட்டின் மிகப்பெரிய கோதுமை ஏற்றுமதியாளராக எக்ஸ் நிறுவனம் இருந்தாலும் அது அந்நாட்டின் அதிக லாபம் ஈட்டும் நிறுவனங்களில் ஒன்றாக இல்லை. இதுக்கான காரணங்கள் சொல்றாங்க. இந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கா இல்ல இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். கோதுமையை தவிர இரும்பு போன்ற மற்ற பொருட்களை வர்த்தகம் செய்வது அதிகம் லாபம் தரும். ஏத்துக்கலாம். அவர் என்னதான் கோதுமையில ஏற்றுமதியாளர் இருந்தாலும் லாபம் தரல இல்ல அதிகமாக. அப்ப என்ன பண்ணலாம், கோதுமையை தவிர மற்ற பொருட்களை வர்த்தகம் செஞ்சாருன்னா இன்னும் லாபம் பெற முடியும். ஓகே, அப்ப இந்த காரணங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்து எக்ஸ் நிறுவனம் நிறைய இதர செலவினங்களை கொண்டுள்ளது. இது நான் ஏத்துக்கலாம். ஏன்னா என்னதான் ஏற்றுமதி அதிகம் பண்ணாலும் செலவினங்களை குறைச்சாதான் லாபம் அதிகம் பெற முடியும். அப்ப இது என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே எனக்கு சாத்தியமான காரணங்கள் தான். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க, ஃபுல்லா எண்கள் கொடுத்துட்டாங்க. இது என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இடமிருந்து வரும், இடமிருந்து தான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 1வது இலக்கம் மற்றும் வலமிருந்து வரும் 15வது இலக்கத்தின் கூட்டுத்தொகை என்ன? ஓகே, அப்ப இடமிருந்து 1வது இலக்கம் என்னது, 2. இடமிருந்து வரும் 1வது இலக்கம் என்னது, 2. அடுத்து வலமிருந்து 15வது இலக்கமா, அப்ப 15வது இலக்கம் என்னது, இங்கிருந்து என்ன போறோம், அப்படியே கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ 15 எனக்கு என்ன வருது, 1 வருது. அப்ப இடமிருந்து 1வது இலக்கம் 2, வலமிருந்து 15வது இலக்கம் எவ்வளவு, 1. ரெண்டையுமே கூட்ட சொல்றாங்க. அப்ப 2 1 கூட்டம் எவ்வளவு வரும், 3. இந்த கொஸ்டினை பொறுத்தளவு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதுமானது. அடுத்து திரும்பவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கொஸ்டின் இருக்கு, இது கொஞ்சம் வேற. இங்கே அதே மாதிரி எண்கள்லாம் கன்ஃபியூஸா கொடுத்துட்டாங்க. இது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தனக்கு உடனடி முன்பாக ஒரு நிறை வர்க்கத்தையும், ஓகே, அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பரையும், ஓகேவா, முன்னாடி ஒரு ஸ்கொயர் நம்பரையும், இங்க என்ன இருக்குன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கணும், அதே மாதிரி பின்பாக ஒரு இரட்டைப்படை நம்பர், அப்ப ஈவன் நம்பர் இருக்கணும், பின்னாடி ஒரு ஈவன் நம்பர், முன்னாடி ஒரு ஸ்கொயர் நம்பர், பின்னாடி ஈவன் நம்பர் இருக்கணும். இலக்கத்தையும் கொண்டுள்ள ஒற்றைப்படை இலக்கங்கள் எத்தனை இருக்கு, அப்ப இதுனா அது ஆடு. அப்ப கான்செப்ட் என்னது, சென்டனுக்கு எந்த நம்பர் இருக்கணும், ஆட், அதாவது ஒற்றைப்படை நம்பர் இருக்கணும். அந்த ஒற்றைப்படை நம்பருக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் நம்பர், ஒற்றைப்படைக்கு பின்னாடி ஒரு ஈவன் நம்பர் எனக்கு இருக்கணும். ஓகே, அப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை நம்பர் மட்டும் குறிச்சுக்கோங்க கொஸ்டின்ல. இப்ப பாருங்க, 1 1 7 1 7 3 9 7 5 1 7 3 9. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை நம்பர் மட்டும் தான் குறிச்சிருக்கேன். இப்ப அந்த ஒற்றைப்படை நம்பர் மட்டும் என்ன இருக்கணும், ஸ்கொயர் நம்பர் இருக்கணுமா? இப்ப இந்த ஒற்றைப்படை நம்பர் ஸ்கொயர் நம்பர் இருக்கா, இல்ல, அப்ப இது வராது. அதே மாதிரி இங்க ஒற்றைப்படை நம்பர் இருக்கு, முன்னாடி ஒரு ஸ்கொயர் நம்பர் தான், ஆனா பின்னாடி என்னதுக்கு ஈவன் நம்பர் இல்ல, அப்ப எனக்கு இது வராது. இப்ப இந்த 7 எடுத்தோம்னா 7க்கு முன்னாடி 1 ஸ்கொயர் நம்பர், 7க்கு பின்னாடி ஒரு 6 இரட்டைப்படை நம்பர், இது கரெக்டா வருமா? ஏன்னா நடுவில் இருக்க நம்பர் ஒற்றைப்படை நம்பர், முன்னாடி ஒரு ஸ்கொயர் நம்பர், பின்னாடி ஒரு இரட்டைப்படை நம்பர். அதே மாதிரி இங்க பார்த்தோன்னா 1 1க்கு முன்னாடி 6ங்கிறது ஸ்கொயர் நம்பர் இல்ல. 7 எடுத்தோம்னா இங்க பின்னாடியும் ஒற்றைப்படை நம்பர் வருது, அப்ப 3 எடுத்தாலும் வராது. 9 எடுத்தோம்னா வராது. 7 எடுத்தோம்னா 9 ஸ்கொயர் நம்பர் தான், 5ங்கிறது இரட்டைப்படை நம்பர் இல்ல. அதே மாதிரி 5 எடுத்தோம்னா வராது, 1 எடுத்தோம்னாலும் வராது. 7 எடுக்கலாம் பாருங்க, இத பாருங்க, ஒற்றைப்படை நம்பர், முன்னாடி ஒரு ஸ்கொயர் நம்பர், பின்னாடி ஒரு இரட்டைப்படை நம்பர். ஓகேவா?
வேற எங்கேயாச்சும் வருமா? வராது. ஓகே, இப்போ எத்தனை தான் எனக்கு கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அப்ப கான்செப்ட் என்னது? எனக்கு இந்த ஆர்டர் இருக்கணும். ஸ்கொயர் நம்பர் இருக்கணும், ஆட் நம்பர், ஈவன் நம்பர். இன்னைக்கு இந்த மாதிரி கான்செப்ட் மொத்தம் 2 நம்பர் தான் கிடைச்சு. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு ஜே எல் ஓ கே எம் பி எல் என் கியூ எம் ஓ ஆர். அடுத்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எழுத்து பார்க்கலாம். ஜே கே எல் எம். அப்ப அடுத்து என்ன வரும்? என். முதல் எழுத்து எண்ணு. முதல் எழுத்துல எண்ணு எங்க இருக்கு? 2 ஆப்ஷன்ல தான் இருக்கு. இப்ப செகண்ட் எழுத்து எல் எம் என் ஓ. அடுத்து என்ன வரும்? பி. அப்ப பி தானே வரும் அடுத்து. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இது என்ன? அது கண்டினியூஸ் எழுத்து சீரிஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், விட்டுறவே கூடாது. அடுத்து இங்க திரும்ப அதே கொஸ்டின் பாருங்க. இடமிருந்து 10வது இலக்கம் பார்த்துடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 9. அதே மாதிரி வலமிருந்து 4வது இலக்கம். வலமிருந்துனா இங்க இருந்து என்ன போறோம்? 4வதுனா 1 2 3 4வது என்னது? 0. வலமிருந்து 4வது இலக்கம் 0. இதை கூட்ட சொல்றாங்க. அப்போ 9 0 கூட்டினாலும் வரும் 9. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. எக்ஸ் 88 12 ஒய். ஓகே பாருங்க. இப்ப எக்ஸுக்கு என்ன பண்ணலாம்? 14, ஒய்க்கு 130 கொடுங்க. அப்ப எவ்வளவு? 14 88 12 132. ஓகே, அப்ப 14ல இருந்து 88க்கு எப்படி வருதுன்னு பாருங்க. 14ல இருந்து 88க்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6ஆல பெருக்கின எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 84 வரும். ஓகே, 6ஆல பெருக்கி 4 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி 132 வந்து எப்படி வரும் பாத்தீங்கன்னா, 12 வந்து 11ஆல பெருக்கினா 132. அப்ப இங்க 6ஆல பெருக்கி 4 கூட்டியிருக்காங்க, இங்க 11ஆல பெருக்க. ரெண்டுமே சேமா? ரெண்டுமே சேம் இல்ல. அப்ப எனக்கு ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்ப செகண்ட் ஆப்ஷன் எக்ஸுக்கு வந்து 8. அதே மாதிரி ஒய்க்கு வந்து எவ்வளவு? 132. அப்ப இங்க என்ன ஆகுது? 8 11ஆல பெருக்குனா 88, 12 11ஆல பெருக்குனா 130. அப்ப ரெண்டுமே சேமா வருதா? இங்கேயும் 11ஆல பெருக்காங்க, இங்கேயும் 11ஆல பெருக்காங்க. அப்ப என்னது? சமமா வந்துச்சுன்னா அப்ப எனக்கு இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், வகுத்தல் மற்றும் பெருக்கல் ஆகியவை ஒன்றுக்கொன்று இடம் மாறினால் கேள்விக்குறிக்கு இடத்தில் என்ன வரும் கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணும்? வகுத்தல் இடத்துல பெருக்கல், பெருக்குள்ள இடத்துல வகுத்தல். இதை மட்டும் தான் நீங்க மாத்தணும். ஓகே, அப்ப 8 பிளஸ் 7 வகுத்தல் இடத்துல பெருக்கல் 36. அடுத்து பெருக்குள்ள இடத்துல வகுத்தல் 9 மைனஸ் 12. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம டிவைட் 36 வகுத்தல் 9 எவ்வளோ? 4. அப்ப 7 நாங்க 28. அப்ப 8 பிளஸ் 28 மைனஸ் 12. அப்ப 8 28 கூட்டினாலும் வரும் 36 மைனஸ் 12. அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது? 24. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இப்ப ரீசனிங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீர்வா இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்ல கொஞ்சம் நிறைய மாறுதல் வருது. கொஞ்சம் ஈஸியாவோ இல்லை மாடரேட்டாவோ இல்லை டிஃபிகல்ட்டா கொண்டு போறாங்க. பட் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு எனக்கு இதே மாதிரி பேட்டர் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. நீங்க எந்த கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும், நீங்க ரீசனிங் ஃபுல்லா மார்க் எடுக்க முடியும். இது வந்து நம்ம பூஸ்டப் மாதிரி நினைச்சுக்கோங்க. ரீசனிங் ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னா, மேக்ஸ் நல்லா அடிச்சீங்கன்னா, நீங்க சயின்ஸ் ஜிகே நீங்க நார்மலா படிச்சதாலும் கண்டிப்பா நாங்க ஸ்கோர் பண்ண முடியும். நல்லாவே பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேங்களா? இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்து கிளிக் பண்ணுங்க. நன்றி.